எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவை எல்லோரும் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் கும்பம் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அந்த ஃபோட்டோ உங்களுக்கு தெரியாது. அது என்னைய மட்டும் வீடியோ எடுக்கலை. அது பெரிய சாமி ஒரு சாமி இருக்காங்க, அவங்கள வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க. இது எதுக்காக நான் போடுறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஃபோட்டோவில் பெண் வேடம் போட்டிருக்கிறது நான் தான். நான் முத்தாரம்மன் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு முருகர் வேடம் போட்டேன். அதுக்கப்புறம் பெண் வேடம் போட்டேன். இப்போ ஆத்தா மயானக்காளி வேடம் போட்டுட்ருக்கேன். இந்த மயானக்காளி எனக்கு எப்படி வேடம் கிடச்சிச்சு அப்படின்னா, 3வது வருஷம் பெண் வேடம் போட்டு 3வது வருஷம் அடுத்து என்ன வேஷம் போடுறது அப்படின்ட்டு வீட்டில் எல்லாருமே ஒரு சந்தேகத்தில் இருந்தோம். இருக்கும்போது நான் 3வது வருஷம் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அப்போ எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ ஒன்று வந்துச்சு. நம்ம செல்ஃபி எடுக்கும்போது பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்துச்சு. அதை நான் விட்டுட்டு அம்மா பேரை சொல்லி காணிக்க வாங்க போயிட்டு வந்துட்டு அன்றைக்கி நைட்டு வேஷத்தை கலைக்கும்போது சாமிகிட்ட கேட்கவும், சாமி தான் இந்த ஃபோட்டோவில் வந்து நான் அடுத்து மாலை போதும் வேஷம் போதும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு அம்மா தான் எனக்கு அடுத்து இந்த மாதிரி நீ வேஷம் போடணும் அப்படின்ற மாதிரி அறிகுறி கொடுத்தாங்க. இது யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனால் முத்தாரம்மன் பக்தர்கள் மட்டும் நம்புவாங்கன்றது எனக்கு தெரியும். அம்மா முத்தாரம்மன் புகழ். காளி வேஷம் போடுற எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு ஆச்சரியம் நடக்கும். அதே மாதிரி எனக்கு அந்த ஆத்தா கொடுத்தா. இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பாருங்கள். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து நம்ம அந்த கைக்கு இடையில பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கோடு தெரியும். அம்மா கண் ஒன்று தெரியும், அந்த சடை தெரியும், மூக்கு தெரியும், எல்லாமே இதில் தெரியும். அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது இப்படி ஒரு உருவம் தெரியுதே அப்படின்ட்டு எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். என்னால் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் நிறையா சாமிகிட்ட காளி வேஷம் போடுற சாமிகிட்ட கேட்டோம். இந்த ஃபோட்டோவை காட்டி கேட்டோம். அப்போ சாமி தான் சொன்னாங்க, இந்த மாதிரி காளி வேஷம் போடுறதுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்போ நான் மயானக்காளி வேஷம் போட்டுட்ருக்கேன். ஓம் காளி, ஜெய் காளி.